அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று புகழ்ந்து மன்றாடுங்கள், இறை புகழ்ச்சி செலுத்துங்கள் எனும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இறைவேண்டல் ஜபம், அதில் பல வகைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று இறை புகழ்ச்சி. உண்மையில் இறைவேண்டலில் 5 கூறுகள் இருக்கின்றன: ஆராதனை, இறை புகழ்ச்சி, மன்னிப்பு, மன்றாட்டு, அர்ப்பணம். இதில் நாம் அதிக அழுத்தமும் அதிக நேரமும் கொடுக்க வேண்டியது இறை புகழ்ச்சி தான். எடுத்துக்காட்டாக, நாம் அரை மணி நேரம் இறைவேண்டல் செய்கிறோம் என்றால் அதில் 20 நிமிடங்கள் இறை புகழ்ச்சி செலுத்தலாம். அதுவே சிறந்தது, அதுவே நல்லது. சிலருடைய ஜபத்தில் மன்றாட்டுகள் தான் அதிகமாக இருக்கும். அதை மாற்ற வேண்டும். இறை புகழ்ச்சி, ஆண்டவரை புகழ்ந்து நாம் போற்ற வேண்டும். அதுவே மிகச்சிறந்த இறைவேண்டல். மன்றாட்டுக்களை குறைத்து கொண்டு இறை புகழ்ச்சியை அதிகரிக்க வேண்டும். 2 எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். 1 அரசர் 8:23 சாலமோன் மன்றாடுகிறார்: இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை என்று சாலமோனுடைய மன்றாட்டில் முதல்ல இறை புகழ்ச்சி தான். கடவுளை அவர் புகழ்ந்து பேசுகிறார். இன்னொரு எடுத்துக்காட்டு, 2 அரசர்கள் 19:15 எசேக்கியா ஆண்டவரை நோக்கி மன்றாடுறார்: கருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள், விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே என்று அவர் மன்றாடுகிறார். ஆகவே எல்லா மன்றாட்டுகளும் இறை புகழ்ச்சியில் தொடங்க வேண்டும். ஆண்டவரை போற்ற வேண்டும், ஆண்டவருடைய புகழ்ச்சிகளை எடுத்துரைக்க வேண்டும். சிறப்பாக அவருடைய படைப்பு, மீட்பு என்னும் வல்ல செயல்களுக்காக அவரை போற்ற வேண்டும். அவருடைய எல்லையில்லாத மாண்பை நாம் போற்ற வேண்டும். திருப்பாடல் 150 சொல்கிறது, அவருடைய வல்ல செயல்களுக்காக அவரை போற்றுங்கள், அவரது எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். ஆக கடவுளுடைய மாண்பு என்றால் என்ன? அவருடைய நல் இயல்புகள், நற்பண்புகள். கடவுள் நல்லவர், கடவுள் வல்லவர், கடவுள் என்றும் வாழ்பவர், எல்லாம் அறிந்தவர், என்றும் எங்கும் நிறைந்தவர், இரக்கமுடையவர், அருள் மிக்கவர், உண்மை உள்ளவர். இப்படி சொல்லி நாம் ஆண்டவரை புகழ வேண்டும். ஆகவே நம்முடைய இறைவேண்டலில் அதிக நேரமும் அதிக அழுத்தமும் இறை புகழ்ச்சிக்கு நாம் செலுத்துவோமாக. இறை புகழ்ச்சி நம் வாழ்வில் மிகுந்த முக்கியத்துவம் பெற வேண்டும். இந்த இறைவேண்டல் ஆண்டில் நம்முடைய இறைவேண்டல் நேரத்தை தனியாக, குடும்பமாக, துறவை சமூகமாக நாம் இறைவேண்டல் செய்யும் பொழுதெல்லாம் இறை புகழ்ச்சிக்கு அதிக நேரம் கொடுப்போமாக, அதிக அழுத்தம் கொடுப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.